ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக பிரபாஸோட மூவி ஒன்று வந்திருக்கு, ராஜேஷ் சபான்ட்டு. அந்த படத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு அம்மா அப்பா கிடையாது, முழுக்க முழுக்க பாட்டி தான் வளர்த்துருப்பாங்க. பாட்டி மேலே நம்ம ஹீரோ உயிராக இருப்பார். ஆனால் நம்ம பாட்டி பார்த்தீங்கன்னா தொலைஞ்சு போனால் அவங்க ஹஸ்பண்ட் மேலே தான் உயிராக இருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த பாட்டிக்கு அல்சைமுங்கிற ஒரு மறக்கிற வியாதி இருக்கும். என்னதான் அந்த வியாதி இருந்தாலுமே, எல்லா விஷயத்தையும் மறந்தாலுமே அவங்களோட ஹஸ்பண்டை மட்டும் அவங்க மறந்துருக்கவே மாட்டாங்க. எப்படியாச்சும் அவரை பார்த்துடணும், அவரை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க மைண்டு முழுக்க பார்த்தீங்கன்னா அவர் மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த தாத்தாவை தேடி கண்டுபிடிக்கணும். அந்த தாத்தா பின்னாடி பல மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கு. தாத்தா நிறைய வேலை பண்ணி வச்சிருப்பாரு. இதுதான் இந்த படத்தோட கதை. வாங்க நம்ம படத்துக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் லைக் பட்டனையும் ஹை பட்டன் இருந்தால் ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே மார்ச்சுரியில் வேலை செய்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான பெரியவருக்கு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவரே எல்லா கதையும் முடிச்சுட்டு அஸ்தி பானையை கையில் எடுத்துகிட்டு ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வருவார். அங்கே வந்து அவர் என்ன சொல்வார்னா, இங்கெல்லாம் சாப்பாடை எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி, வெளியிலேருந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லவும், இது என்ன ஃபுட்டு நினச்சியா, பானைக்குள்ளே பிரியாணி இருக்குன்னு நினச்சியா, அதுக்குள்ளே இருக்கிறது அஸ்தியா அப்படின்ற மாதிரி சொல்லவும், பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து திருடினா ஒரு 500 பணத்தை எடுத்து காமிச்சிருப்பாரு. அதாவது இந்த அனாதை போனோம் அப்படின்னாலே இந்த வார்டன்க வந்து அங்கே அவர்கிட்ட இருக்க பொருட்கள் எல்லாம் திருடுவாங்க இல்லையா, அப்படின்னு 500 எடுத்து காமிச்சதுமே பார்த்தீங்கன்னா அந்த 500 அங்கேருந்து பறக்க ஆரம்பிச்சிருது. இவரும் பார்த்தீங்கன்னா, நான் அந்த 500 விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி துரத்திட்டே போறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா காத்துல பறந்து ஒரு காட்டுக்குள்ள போகுது. இவரும் பார்த்தீங்கன்னா அதை விடாம ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு. உள்ள பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ள ஒரு பெரிய அரண்மனை, ஒரு அரண்மனைக்குள்ளேயே இவர் போயிடுறாரு. படிப்படியாக அந்த நோட்டு பார்த்தீங்கன்னா இவரை அந்த அரண்மனைக்குள்ளேயே கூட்டிட்டு போயிடுச்சு. உள்ள போனா இவருக்கே ஒரே ஆச்சரியம், காட்டுக்குள்ள இப்படி ஒரு அரண்மனையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமா திகிலா இருக்கு. ஆக்சுவலா இவர் நினைச்சிருப்பாரு இந்த 500 நோட்டை ஃபாலோ பண்ணி வந்தது தப்புன்னு. ஆனால் இதை ஃபாலோ பண்ணி இங்கே வர வச்சதே பார்த்தீங்கன்னா இந்த இறந்து போன தாத்தா தான். அதாவது நான் இறந்து போனதுக்கப்புறம் என்கிட்ட இந்த பொருட்களெல்லாம் திருடினல்ல, அதை மரியாதையாக திருப்பி கூட நாங்கள் பேய் வேஷமாக பேய் குரலாக வந்து கேட்கவும் இவர் நடுநடுங்கி போயிடுறாரு. அதாவது அவரோட பொருட்களை இறந்துமே அவர் விடலை. இந்த ரோல் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரரான அந்த சஞ்சய் தத்துங்கிற ஆக்டர் தான். இவர் இந்த படத்தில் கனகராஜ் என்ற ரோல் ப்ளே பண்ணியிருக்காருங்க. பயங்கரமாக பணத்தாசை பிடிச்ச ஒரு கொடூரனாகவும் அந்த பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலானோ அப்படின்ற ஒரு ஐடியாவோட இருக்கக்கூடிய ஒரு ஆள். அதாவது இறந்து போனதுக்கப்புறம் மீண்டும் பிறந்து அவர் சேர்த்து வச்சிருக்க எல்லா சொத்தையும் அனுபவிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாரு இந்த படத்தில். வாங்க இன்னும் அப்படியே படிப்படியாக கதைக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் பிரபாஸோட என்ட்ரி தாங்க. அவர் ஃப்ரெண்டு அனிதாவை சில ரவுடிங்கெல்லாம் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு ஃபைட்டை போட்டு பயங்கரமான ஒரு என்ட்ரியை கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அவங்க பாட்டி எதிர்க்கே எங்கேயோ எதையோ தேடிட்டு நடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போகிறேன், நான் உன்னதான்ப்பா தேடிட்டு போகிறேன். அதாவது எதிர்க்க வர நம்ம பேரனையே தெரியாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மறதி வியாதி இருக்கு. இதனால நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா படாத பாடு படுறாரு பாட்டியை வச்சுக்கிட்டு. அப்படியே அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சாப்பாடெல்லாம் போட்டு சாப்பிட வைக்கிறாரு. மறுபடியும் இந்த பாட்டி பார்த்தீங்கன்னா மறந்து போயிட்டு அவங்களோட ஹிஸ்டரியவே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த தாத்தாவை பற்றியே தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பயங்கரமா இரிட்டேட் ஆகி, கிளவி உனக்கு ஒன்றுமே புரியலையா, நான் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு தெரியுமா, இவ்வளோ பாசம் வச்சிருக்கவன் என்னைய நீ மறந்துட்டு நீ எப்போ பாரு நீ அவர்கிட்டயே தான் பேசிட்டு இருக்க, அவரை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எமோஷ்னலாகி பேசுகிறாரு. ஸோ இந்த பாட்டியும் பார்த்தீங்கன்னா, ஆமாப்பா அவர் என்னை விட்டுட்டு எப்பயோ போயிட்டாரு, ஆனாலும் நீ என் முன்னாடி ரொம்ப பாசமாக இருக்க, நான் உன்னை விடுறது தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அதையுமே மறந்துடுவாங்க. திருப்பி இந்த தாத்தா பற்றி எதாவது பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது இந்த பாட்டி பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்தில் பயங்கரமான ஜமீன் பரம்பரையிலேருந்து ஒரு பெரிய ராணிங்க. ஸோ அந்த ராணியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் தான் அந்த தாத்தா. பட் ஆனால் இப்போ எல்லாமே வந்து மாறிடுச்சு. என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத அப்படியே படம் போக போக புரியும். இப்போ வந்து பாட்டி ஒரு நார்மல் வாழ்க்கையை தான் வாழ்ந்து அவங்க பேரனை வளர்த்துருப்பாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் ஒருத்தர் இருப்பார். அவருக்கு வந்து பொண்ணு பார்த்துருப்பாங்க. அந்த பொண்ணு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து இந்த ஹீரோ கிட்ட காமிக்கும் போது பிரபாஸ் வந்து அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணி பார்ப்பாரு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த தாத்தாவோட ஃபோட்டோ மாதிரி இருக்கும். உடனே பாட்டி கிட்ட கேட்குறாரு, இது நம்ம தாத்தாவை பாட்டி அப்படிங்கிற மாதிரி. ஓண்டே இந்த ஃபோட்டோவை எங்கே எடுத்த அப்படின்னு விசாரிச்சு அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா அவர் ஹைதராபாத்தில் எடுத்திருப்பாரு. உடனே வந்து நான் தாத்தாவை கண்டுபிடிச்சிட்டு வரேன், உனக்காக நான் செய்கிறேன், எனக்கு தாத்தா மேலெல்லாம் பெரிய பற்று இல்லை, ஆனாலும் நான் உன் மேலே உயிராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களெல்லாம் பாட்டியை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் கிளம்பி ஹைதராபாத் போவாருங்க. அப்படியே அந்த ஊரில் போய் இறங்குனதுமே இந்த ஆட்டோ வாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க இல்லையா, அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே ஊருக்காரர் ஒருத்தர் பார்ப்பாரு, டேய் சாஃப்ட்வேர் இன்ஜினியரில் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தியடா, என்னடா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி, எல்லாம் ஒரு பில்டப் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஆட்டோலேயே ஏறி பார்த்தீங்கன்னா போயிட்டு இருப்பாரு. அதாவது இப்போ யாரை மீட் பண்ண போறாருன்னா அவரோட சித்தப்பா, அதாவது விடிவி கணேஷ் வந்து போலீஸாக இருப்பார். ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தா வேலை நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி
ஓடிருப்பாரு அது தாத்தாவை தேடுறதுக்கு. ஸோ அதனால தான் இவர் 5 லட்சம் பணத்தையும் எடுத்துட்டு இந்த ஹைதராபாடுக்கே வந்திருப்பாரு. இந்த மாதிரி இந்த ஆட்டோல போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹீரோயினை காமிக்கிறாங்க. இந்த படத்துல ஏகப்பட்ட ஹீரோயின் 3 ஹீரோயின் இருக்காங்க. ஸோ நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம். இவங்கள நம்பர் 2 ஹீரோயின்னு வச்சுக்கலாம். பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் மாதிரி தெரியவும் பயங்கரமா கனவு காண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அந்த பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நன்னோட ட்ரெஸ். அது கூட அவருக்கு வந்து ஃபீல் ஆகாது. அவரை பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் மாதிரி நினைச்சு ஒரே கனவு உலகத்துல ஹீரோ பறக்க ஆரம்பிச்சிருவாரு. அவர் எதுக்கு வந்திருக்காருன்றதையும் மறந்து அப்படியே ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போயிருப்பாங்க. அப்படியே சர்ச்சுக்குள்ள போயிட்டு அங்கேயே போய் உட்காந்துருவாரு. உள்ள போனதுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சைலண்டா உட்காந்துருப்பாங்க. அங்க ஒரு சின்ன பொண்ணு இருப்பா. இவர் தப்பு தப்பா அங்க போய் சாமி கும்பிட்டுட்டு இருப்பாரு. அது அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிளாஸ் எடுக்கும். என்னடா இது, உள்ள வந்ததுமே ஒரு குட்டி பொண்ணு நம்மளை வச்சு செய்யறாளே அப்படின்ற மாதிரி கலாச்சிட்டு இருக்கும் அந்த பொண்ணு. அதுக்கு ஹீரோவும், தாயே எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்காங்க, நின்றுட்டு இருக்காளே ஹீரோயினை காமிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லவும், ஓ அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா ஹீரோயின் பேரை சொல்லாம பக்கத்துல இருக்க பொண்ணு பேரை சொல்லி, ஸ்டெல்லா அவன் வந்து உன்னை லவ் பண்றானா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கத்திருங்க. ஐயோன்னு சொல்லிட்டு அவங்களும் வேற வழி இல்லாம ஹீரோயின், நாங்க உங்க காதல வரவேற்கிறோம் அப்படியாது பொது காதலுங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிருவா. அதுக்கப்புறம் அந்த ஒரு நன் வந்து இந்த பொண்ணை வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. வாமா டாக்டர் செக்கப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடியே இன்னொரு பொண்ணு, இந்த ஸ்டெல்லான்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த பொண்ணு வந்துட்டு இருப்பா. ஏன் என்னாச்சு அந்த பொண்ணுக்கு அப்படின்ற மாதிரி பிரபாஸ் கேட்பாரு. அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே ஹார்ட் ப்ராப்ளம், அவ வந்து உயிர் போராடிட்டு இருக்கா, அதுக்காக தான் நாங்க ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், இந்த ப்ரேயர்லாம் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் கார்னர் ஆயிடுது. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட 5 லட்சம் பணம் இருக்கும். அதாவது ஊர்ல அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருப்பாரு. அந்த அனிதான நம்பர் 1 ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த பணத்துல 3 லட்ச ரூபாய் எடுத்து இந்த பொண்ணுக்காக கொடுத்துட்டு போயிருப்பாரு. அந்த ஸ்டெல்லா கிட்ட கொடுத்தவும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரசீது கூட அவங்க வாங்கியிருக்க மாட்டாங்க. சரிங்க நான் ஒரு போட்டோவாவது எடுத்து வச்சுக்கிறேன்னு பிரபாஸோட போட்டோ மட்டும் அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட வந்து அந்த ஸ்டெல்லா சொல்லுவாங்க. அவர் எதுவுமே வந்து பண்ணல, ஒரு ரசீது கூட வாங்கல, எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு 3 லட்ச ரூபா கொடுத்துட்டு போயிட்டாரு அந்த குழந்தைக்காக அப்படின்னு சொல்லவும், இங்க வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு பீக் ஆகுதா, யாருடைய அந்த ஒரு நல்ல மனுஷன், அந்த நல்ல சோலை எனக்கு பார்க்கணுமே, அவர் போட்டோ இருக்கா அப்படின்னு கேட்கவும், பிரபாஸோட போட்டோ பார்த்ததுமே இவங்களுக்கு பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுது. அப்படியே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா விடிவி கணேஷ் வந்து அவரோட சித்தப்பா இருப்பாரு இல்லையா, அவர் போலீஸா தான் இருப்பாரு. ஸோ இந்த கேஸ் எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க, தாத்தாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹையர் அஃபீஷியல் கிட்ட இது மாதிரி கொடுத்துட்டு அந்த பணப்பையும் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதாவது விடிவி கணேஷ் நினைச்சிட்டு இருப்பாரு அதுக்குள்ள 5 லட்சம் பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி அந்த காலத்துல என்ன நடந்தது, இவங்க ஜமீன் பரம்பரைலாம் சொல்றாங்க, எங்க தாத்தா வந்து ஒரு ஜமீன்தாரா இருந்தாரு, அதாவது இந்த தாத்தா கிட்ட வேலை பார்த்த தர்மராஜ், அதாவது சமுத்திரக்கனி தான் இந்த ரோல் பிளே பண்ணியிருப்பாரு. அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்க மிகப்பெரிய பொக்கிஷமான தெய்வங்களோட நகைகளை வந்து அவர் எடுத்துட்டு ஓடிட்டாரு. ஸோ நான் அதெல்லாம் வந்து காப்பாற்றி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா தேடிட்டு போனார். அப்படி தேடிட்டு போனவர் தான் திரும்பி வரவே இல்லை. இத்தனை வருஷமா என் பாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படியாச்சும் எங்கள் தாத்தாவை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைலை அவர்கிட்ட சப்மிட் பண்ணுறாரு. இப்போ நம்ம செகண்ட் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் பயங்கரமாக ஹீரோ நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டையுமே போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது ஸ்டெல்லாவை போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அவர் தான் என்னோட சோல்மேட்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவங்க தொல்லை தாங்க முடியாமல் அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு சர்ச்சில் பார்ப்போம், ஒருவேளை அந்த பிரபாஸ் வந்தாரு அப்படின்னா உங்களுக்குள்ள வந்து அந்த கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம், ஒருவேளை வரலன்னா இதுக்கப்புறம் இந்த டாப்பிக்கே தயவுசெய்து எடுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சர்ச்சில் போய் வெயிட் பண்ணுறாங்க. இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா பிரபாஸ் பயங்கரமாக வந்து ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. வந்ததுமே வந்து இவங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ். ஆனால் ஹீரோ வந்து இன்னும் ஹீரோயினை பார்க்கல. அப்படியே கேட்கலான்னு ஒருத்தர்கிட்ட விசாரிக்கும் போது எல்லாம் அங்கே போய் கேளுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பெட்டி மாதிரி ஒரு இடம் இருக்கும். ஆக்சுவலாக அந்த இடத்துல பாவ மன்னிப்புலாம் கேட்பாங்களே அந்த மாதிரி ஒரு இடம். நம்ம ஹீரோ என்ன நினச்சிப்பாருன்னா, ஓ அங்கே தான் போய் என்கொயரி கவுண்டர் போல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் கேட்கலான்னு போவார். உள்ளே போனதுமே நடுவில் அந்த திரையை போட்டிருப்பாங்க. திரைக்கு அந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான். அது தெரியாமல் நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி நான் ஒருத்தவங்களை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு பேசும்போதே அந்த திரையை விளக்கலான்னு ட்ரை பண்ணுவார். டக்குன்னு இந்த பக்கம் ஹீரோயின் ஸ்கேலை வச்சு அடிப்பாங்க. இங்கே வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, என்னை பார்க்கணுன்னுலாம் ட்ரை பண்ணக்கூடாது, பாவ மன்னிப்பு கேட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லவும், இவர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கு ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா இங்கே பாவம் செஞ்சுட்டு தான்ப்பா பேசணும், நீ வந்து உன் காதல் கதையை சொல்லிட்டு இருக்க, இதுக்கு வந்து மன்னிப்புலாம் தேவை கிடையாது, இருந்தாலும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரையிலேருந்து கையை தலைமலையே வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து ஹீரோயின் ஹீரோவை பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்துருவாரு. அப்புறம் என்ன, விடிவி கணேஷ் கேட்டால் வந்து பணத்தை கம்மியாக கொடுத்துருப்பாரு இல்லையா. ஒரு பக்கம் வந்து விடிவி கணேஷ் புலம்பிட்டு இருப்பாரு, டே நான் உன்னை 5 லட்சம் தானே எடுத்துகிட்டு வர சொன்னேன், ஏன் 2 லட்சம் கொடுத்த அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. இவனுங்க என்னை வச்சு செய்ய போகிறானுங்க, ஒரு கேஸ்க்கு நான் 5 லட்சம் சொன்னா இல்லையா அப்படின்னு சொல்லவும் இவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் புலம்பிட்டு இருப்பாரு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா லவ் கனெக்ஷனில் பயங்கரமாக மிதந்துட்டு இருப்பாரு. ஃபுல்லாக கிறிஸ்மஸ் டெக்கரேஷனாக பண்ணிட்டு இருப்பாரு. டே உள்ள கிறிஸ்
லிஸ்னர் இருக்காரா, நீ வெளியே நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த செகண்ட் ஹீரோயின் வந்து கால் பண்ணுறாங்க. நீ யாருமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, உங்கள் தாத்தா மேலே நான் தான் கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி, என் பேர் மெஸ்ஸினி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பிரபாஸ், நானே என் தாத்தாவை தேடி தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். என்னடா குடும்பமாக சேர்ந்து ஃப்ராடு பண்ணுறீங்களா, நான் வந்து இந்த மாதிரி கேஷ் காணும்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், ஆனால் நீங்கள் வந்து அதுக்குள்ளே மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்கவும், என்னதாம்மா என் தாத்தா பண்ணாரு, உண்மையிலே நான் என் தாத்தா பார்க்கல அப்படின்ற மாதிரி பிரபாஸ் கேட்பாரு. அதுக்கு அப்புறம் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அவங்க அந்த பாப்பாவோட ஆப்ரேஷனுக்காக ஃபண்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அப்போ அந்த கியூ வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ரொம்ப பெருசாக இருக்கும். தாத்தா வந்து கொஞ்சம் முன்னாடி இருந்திருப்பாரு. இவங்க வந்து ஹெல்ப் கேட்டிருப்பாங்க, இந்த பணத்தை வந்து கொஞ்சம் போடணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு தாத்தாவும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேம்மா, எனக்கும் இதில் கொஞ்சம் புண்ணியம் சேரும் அப்படின்ற மாதிரிட்டு ஒரே நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மதி மயக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க கண்ணில் வந்து மதி மயக்கி அந்த பணத்தை வாங்கிட்டு தாத்தா போயிட்டு இருப்பாரு. அப்புறமேட்டு தான் இவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, இவர் வந்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு நடந்தது என்னன்னே அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ இந்த கதையை சொல்லி தான் ஹீரோவை இப்போ ஹீரோயின் கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி கிட்ட நம்ம ஹீரோ வந்து கால் பண்ணி கேட்குறாரு, பாட்டிமா நம்ம தாத்தா எப்படி அப்படின்ற மாதிரி, அவருக்கு ஏதாவது திருட்டு பழக்கம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் நம்ம பாட்டி சொல்கிறாங்க, அவர் வந்து பெரிய ஜமீன் பரம்பரை, அவர் வந்து எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறவர், அந்த மாதிரி மனசு இருக்கிறவர், அவருக்கு ஏன் திருட்டு பழக்கம்லாம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, இந்த பக்கம் திருடினது உண்மையிலே நம்ம தாத்தாவா, நம்ம தாத்தா பற்றி பாட்டி இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. ஆக்சுவலாக இது நடக்கிற டைம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம சமுத்திரக்கனி கேரக்டர் இவங்களை ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா நம்ம விடிவி கணேஷும் ஹீரோவும் பயங்கரமாக புலம்பிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் விடிவி கணேஷ்க்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பயங்கரமான ஒரு அழுத்தம், அதாவது காசு கம்மியாக கொடுத்துட்டாங்கன்னு. இந்த பக்கத்துலேருந்து இந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி பிரபாஸை மிரட்டிட்டு இருப்பா, இன்னைக்கு நான் இப்போ வருவேன், எனக்கு 3 லட்சம் நீங்கள் எடுத்து வைக்கலாம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. ஆளாளுக்கு பணம் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கையில் 10 பைசா இல்லையே அப்படின்னு புலம்பிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட தேர்ட் ஹீரோயின் மாளவிகா வந்து வருவாங்க. வந்து மற்ற பணப்பெட்டி ஃபுல்லாக வந்து இருக்கும். அதை பார்த்ததுமே உங்களுக்கு சந்தோஷம், இந்த மாதிரி வந்து ஒரு காலத்தில் எங்கள் தாத்தாக்கு உங்கள் தாத்தா ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ஸோ அதோட கடனை தான் நான் இப்போ அடைக்க வந்திருக்கேன், இந்த பணத்தை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், குடும்பம்னு கேட்பாங்க. இல்லை நான் இதை உன் தாத்தா கிட்ட தான் ஒப்படைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், எங்களுக்கு அந்த இடத்துல சரியான ட்விஸ்ட்டு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி 2 பேர் தனியாக வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது, பணத்தை அடிச்சிடலான்டா அப்படின்ற மாதிரி விடிவி கணேஷ் ஐடியா கொடுப்பாரு. அதை அடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொருத்த வந்து பணத்தை அடிச்சிருவான். அவன்கிட்ட போயிட்டு நம்ம பிரபாஸ் பயங்கரமாக ஃபைட் பண்ணி அந்த பணப்பெட்டியும் எடுத்துட்டு மாளவிகாவே வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவார். ஸோ இந்த இடத்துலயே மாளவிகாக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹீரோ மேலே ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடுது. கட்டி பிடிச்சி பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்து என்னோட ஹீரோயின், அதாவது என்னோட ஏஞ்சல், அதாவது நம்பர் 2 இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே தான் இப்போ நம்ம ஹீரோ வந்து ரொம்ப அட்டாச்சாக இருக்காரு. அவள் என்னை பார்த்து இந்த டைமில் என்னை வெறுக்கணும், அதான் நான் பிளானு, ஒரு மாதிரி தள்ளி நில்லு சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஆக்சுவலாக இதை வந்து அந்த ஹீரோயின் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு இதுக்கப்புறம் நான் நன்னாவே மாறிடுறேன், இதுக்கப்புறம் எனக்கு இந்த காதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி மனசு வெறுத்து போய் அந்த இடத்துலேருந்து அவங்க போயிட்டு இருப்பாங்க. இது நம்ம ஹீரோவுக்கு தெரியாது. அந்த இடத்துல வந்து அவங்க ஊர்க்காரர் ஒருத்தர் இருப்பா இல்லையா, என்னப்பா நீ பண்ணிட்டு இருக்க, அந்த நன்சியை வந்து உன் ஆளுன்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம், நான் கேஸ்ட்லாம் பார்க்க மாட்டேப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். கேஸ்டா, நன்னுன்னா உனக்கு என்னன்னு தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க நன்னை கூப்பிட்டா, என்னன்னுமா நன்னுனா என்னம்மா பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கள் வாழ்க்கை முழுக்க முழுக்க சேவை செய்யறதுக்கு தானே, காதல் கல்யாணம்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போதான் நம்ம ஹீரோக்கு தெரியும், நன்ஸுனா வந்து இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, அவங்க வாழ்க்கையே சேவைக்காக மட்டும்தான், அவங்களால கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி கேட்டதும் கவலையாயிடுது. ஐயோ இதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணை வந்து நம்ம காதலோ கல்யாணமோ பண்ண முடியாது அப்படின்னு. அப்புறம் என்ன, அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா ஹீரோ பயங்கரமாக தண்ணியை போட்டு அலப்பறம் பண்ணிட்டு இருப்பாரு, இந்த மாதிரி நான் லவ்வோட ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நிலைமையை வந்து சமாளிக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணியிருப்பாரு, அதாவது விடிவி கணேஷ் வந்து மாளவிகாவுக்கு ஃபோனை போட்டு வர சொல்லியிருப்பாரு. இவர் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா மாளவிகாவை பார்த்தாலுமே அந்த மெஸ்ஸி பொண்ணு மாதிரியே தாங்க தெரியும். அதாவது அந்த ஏஞ்சல்னே அந்த பொண்ணை சொல்லிட்டு இருப்பாரு, என் ஏஞ்சல் வந்துட்டா அப்படின்னு அவகிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. என்னை வந்து வாழ்க்கை முழுக்க என்னை விட்டு போயிடாத, என்னை லவ் பண்ணு அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் மாளவிகா என்ன நினச்சிப்பாங்கன்னா, இவன் உண்மையிலே என்னதான் வந்து காதலிக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே சொல்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருவாங்க. ஆனால் இவர் பேசிட்டு இருக்கிறது அந்த பொண்ணை நினச்சி பேசிட்டு இருப்பாரு. இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச நம்ம சமுத்திரக்கனியோட பேத்தி தான் அந்த மாளவிகா உங்களுக்கு கால் பண்ணி வந்து திட்டுறாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் உன்னை என்ன பண்ண சொன்னேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவங்க ஆல்ரெடி இவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. அதுக்கு மாளவிகா சொல்கிறாங்க, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் தாத்தா, அதனால நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவர் கோவப்பட்டு ஃபோனை கீழே போடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோவோட பாட்டி வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க, அதாவது அவன் தாத்தாவை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்த ஹீரோயின் நம்பர் 1 அனிதா வந்து பிரபாஸ்க்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி பாட்டி
பாட்டி வந்து வீட்டை விட்டு போயிட்டாங்க, கொஞ்சம் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு கேட்டு. இது கேள்விப்பட்ட பிரபாஸ் வந்து பாத்தீங்கன்னா பதறி அடிச்சுட்டு மாளவிகா கூட வந்து பாட்டியை தேடி போலாம் அப்படின்ற மாதிரி போறாங்க. ஒரு இடத்துல பாட்டியோட பேக் கிடைக்கும். ஸோ அந்த பேகை வச்சு அந்த இடத்துல தேடலாம் அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருப்பாங்க. பாட்டியை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சில ரவுடிங்களாக இருப்பாங்க. அவங்க தான் வந்து நகைக்காக பிடிச்சி வச்சிருப்பாங்க. ஜுவல்ஸ் எல்லாம் வந்து கழட்டிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு என்ட்ரி கொடுத்து ஃபைட் நடக்குங்க. பிரபாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் தான் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. வேற லெவலாக ஃபைட் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா மாளவிகா விட ஹீரோ வந்துட்டு ஃபைட் பண்ணிட்டு முடிப்பாரு. ஒரு வழியா ஃபைட்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் பாட்டி வந்து மாளவிகா பற்றி யார் மானியா அப்படின்ற மாதிரி கேட்கும். நான் தான் அவங்க பேரனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ தான் வந்து பிரபாஸ் வந்து யோசிக்கிறாரு, என்னடா இது இவளே கமிட் ஆகிறானே. ஏன்னா அப்போ வந்து குடிச்சிருப்பாரு, அவருக்கு வந்து எதுவுமே ஞாபகம் இருந்திருக்காது. ஆனால் மாளவிகா அவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாதான் தானே நினச்சிருப்பாங்க. சரி விடு, அந்த பொண்ணு தான் போயிட்டாலே, இவளே நம்ம கமிட் ஆகிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கமிட் ஆகிக்கிறாரு. இப்போ பாட்டி வந்து ஹீரோவை திட்டுறாங்க, எங்கடா பண்ண உனக்கு இவ்வளோ ஞாபகம் வருதியா அப்படின்ற மாதிரி. என்னது எனக்கா? உனக்கு தான் பாட்டி, நான் தானே தாத்தாவை தேடி போயிருக்கேன், அதுக்குள்ளே மறந்துட்டு என்னை தேடிட்டு வீட்டை விட்டுட்டு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி பாட்டியை போட்டு திட்டிட்டு இருக்காரு. ஆனால் பாட்டி பார்த்தீங்கன்னா பயங்கர எமோஷ்னலாக இருப்பாங்க. டேய், நான் என்னைக்கு வந்து உன்னையும் மறந்துடணும்னு பயமாக இருக்குடா, என்னையும் நீ உன் கூடயே கூட்டிகிட்டு போயிடுறா அப்படின்ற மாதிரி அழுகுறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணி, இன்னும் 2 நாள் தான் பாட்டி, நான் எப்படியாவது தாத்தாவை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணுறாரு. அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் மாளவிகாவும் பார்த்தீங்கன்னா ஒரு இடமா தேடிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சமுத்திரக்கனியை வந்து நோட்டீஸ் பண்ணிடுவார். அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே போகும்போது இவரும் பார்த்தீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு ஓடுவார். ஒரு இடத்துல வசமாக மாட்டிக்கிட்டு நல்லா அடிச்சிருவார். என் தாத்தாவை என்ன பண்ணா, அவர் உன்னை தேடி தான் வந்தார் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருப்பார். அந்த இடத்துல வந்து மாளவிகா வந்து நீ அவர் விட்டுற, அவர் ஒன்றும் பண்ணிடாதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா வந்து இவர் என்னோட தாத்தா, நான் வந்து உன் தாத்தாவை பிடிச்சி என் தாத்தா கிட்ட ஒப்படைக்க தான் நானே இவங்க கூட சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இந்த இடத்துல தான் பயங்கரமான ஒரு ஷாக்கை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது என்னை விடுப்பா, நீ என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சமுத்திரகாணி வந்து என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்கள் பாட்டி கங்கம்மா இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்களே, அப்போ எப்படி இருந்தாங்க தெரியுமா? பல கோடி பணம், பல சமஸ்தானம், பல விஷயங்கள். உங்கள் பாட்டி கங்கம்மா ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னு தெரியுமா? அவங்க கிட்ட பல கோடி பணம், சமஸ்தானம், ராணிங்கிற பதவி எல்லாமே இருந்தது. அது எல்லாமே இழந்துட்டு இப்படி சாதாரணமாக வாழ்கிறதுக்கு காரணமே அவன்தான். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் அவங்க உங்கள் பாட்டி அவனையே நினச்சிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணமும் அவன்தான். இவர் இப்படி சொல்ல சொல்ல அப்படியே நமக்கு ஃப்ளாஷ்பேக்காக காமிக்கிறாங்க. ஒரு காலத்தில் இந்த பாட்டி பார்த்தீங்கன்னா ராணியாக வாழ்ந்திருப்பாங்க. பயங்கரமாக வேற லெவலில் வாழ்ந்திருப்பாங்கங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி கோவிலில் வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிச்சைக்காரராக இருந்தவர் தான் இந்த கனகராஜ். அதாவது இப்போ தேடிட்டு இருக்க அந்த தாத்தா. அவர் என்ன பண்ணுவார்னா, பசிக்காக நேராக போயிட்டு அந்த லைன்லலாம் நிற்காம நேராக அந்த அம்மா கையை பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா அவரே அந்த சாப்பாட்டை வாங்கிப்பார். அதாவது ஒரு ராணி கையை பிடிக்கிறது தப்பு இல்லையா? அதனால அங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா அடிச்சிருவாங்க. சரி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் பார்த்தீங்கன்னா பசிக்காக அப்படி பண்ணிட்டாருன்னு மன்னிச்சு அந்த ராணி விட்டுருவாங்க. இருந்தாலுமே இவருக்கு பார்த்தீங்கன்னா, அட பாவீங்களா, என்னை இப்படி பண்ணிட்டீங்களே, கையை பிடிச்சதுக்காக இவ்வளோ அடிச்சிட்டிங்களே அப்படின்ற மாதிரி இவருக்குள்ள வெஞ்சன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் அந்த ராணி எனக்கு சொந்தமாக்கிட்டா யாரும் என்னை எதுவுமே கேட்க முடியாது. அந்த அரண்மனையும் எனக்கு சொந்தமாயிடும், பல கோடி சொத்தும் எனக்கு சொந்தமாயிடும், நீங்கள் எல்லாருமே எனக்கு கீழே தான் அப்படின்ற மாதிரி இவர் வந்து பிளான் பண்ணுறாரு. ஸோ அதுக்காக காட்டுக்குள்ளே இருக்க ஒரு பெரிய மந்திரவாதியை வந்து தேடிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த இடத்த சுற்றி பெரிய கெட்ட சக்தியும் தீய சக்தியும் மட்டும் தாங்க இருக்கும். இவர் வந்து குதிரையில் வந்திருப்பாரு. அந்த இடத்த நெருங்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த குதிரை அப்படியே கீழே விழுந்து இறந்துரும். அந்த அளவுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கெட்ட சக்தி இருக்கும். இவர் என்ன எண்ணத்தோட வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த மோசமான மந்திரவாதி வந்து புரிஞ்சுப்பாரு. இருந்தாலும் இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு பொண்ணை தொட்டேன் அப்படின்னா அந்த பொண்ணு நாளைக்கு எனக்கு ஒரு ஊரே கிடைக்கும், ஒரு பெரிய கஜானா கிடைக்கும், எனக்கு ஏகப்பட்ட செல்வங்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு நீ வந்து என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி அந்த மந்திரவாதி சொல்றாங்கன்னா, அதுக்கு நீ உடல் உறுப்புகளை வந்து தானம் செய்யணும், கடுமையான தவங்கள்லாம் செய்யணும், உன்னால் இதெல்லாம் செய்ய முடியாது, இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதை விட்டு கொடுக்காம அந்த இடத்துலயே அவர் வந்து அவரோட கையை துண்டாக்கி அங்கே இருக்க நெருப்பில் போடுறாருங்க. சாரி, கையை துண்டாக்குவார், பட் ஆனால் அது நெருப்புலலாம் விழாது, அங்கேயே தான் இருக்கும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மந்திரவாதி என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் ரத்த பிசாசுலாம் உன்னை சாப்பிடும், பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி ஏழ்மையிலே இருந்து சாவறதை விட இதெல்லாம் நான் முயற்சி பண்ணியாவது செத்து போகிறேன் அப்படின்ற மாதிரி இதை விட்டு கொடுக்குற மாதிரியே இல்லை அந்த கனகராஜ். ஸோ இந்த மந்திரவாதியும் இவன் என்ன சொன்னாலும் செய்வான் போலியே அப்படின்னு அவன் கட் பண்ண கையை எடுத்து திருப்பியும் ஒட்ட வச்சு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா 1000 அடி கிணறுக்குள்ளே போய் தவம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி
மாதிரி சொல்லி இவர் வந்து 1000 அடி கிணத்துக்குள்ளே இறக்குறாங்கங்க. அந்த மாதிரி இறக்குனதுக்கப்புறம் பிணந்தினி கழுகுகள்லாம் வந்து இவரை டார்ச்சர் பண்ணுது. இருந்தாலுமே கங்காதேவியை மனசில் வச்சுட்டு எப்படியாவது அவளை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த டார்ச்சர்லாம் தாண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்பெல்லாம் அவர் செஞ்சு முடிச்சு ஒரு வழியாக அந்த மருந்தை வந்து தயாரித்து எடுத்துகிட்டு வராரு. அதாவது இந்த மருந்து வசிய மருந்தை தான் இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மருந்தை நேரடியாக எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா கீழேருந்து அந்த அம்மாவும் இறங்கி வருவாங்க. பிரசாதம் தானே வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு. அவங்க வீட்டில் கட்டியிருக்க எல்லா யானையும் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்க மாதிரியே வந்து பயங்கரமாக அலப்பறை பண்ணும். இருந்தாலும் இவங்க வந்து இது பெருசாக எடுத்துக்காம அப்படியே போய் அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதான் கதை முடிஞ்சுது. இந்த நொடியிலேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க முழுக்க முழுக்க இவனோட மனசு எல்லாமே வந்து இவனுக்கு அடிமையாயிடும். அந்த நிமிஷமே அவங்க வாழ்க்கையே மாறிடும். அவ்வளோதான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே அந்த அரசாங்கத்தோட எல்லா கஜானா பொருட்களையுமே பார்த்தீங்கன்னா இவர் ஆட்டைய போட்டுருவாரு. இதெல்லாம் ஆட்டைய போட்டுட்டு என்ன பண்ணுவாருன்னா கூட இருக்க சமுத்திரக்கனி மேல இந்த பழிய போட்டுருவாரு. இவன் தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிட்டான் அப்படின்னு. அவனை தேடிட்டு போறேன் தான் இவர் போய் ஆள் பக்காவா எஸ்கேப் ஆயிடுவாருங்க. அதுக்கப்புறம் வந்து கங்காதேவியோட நிலைமையும் ரொம்ப பாவமாயிடும். இப்படி கஜானாவே காலியானதால அந்த ஊரே கஷ்டப்படும் இல்லையா, எல்லாமே இவளால தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு அவங்கள விரட்டி அனுப்பிடுவாங்க. அவங்க கூட ஒரு பையனும் இருப்பான். அவங்களோட பையன் தான். அப்படியே அந்த பையனோட அந்த வீட்டை விட்டு அவங்க வெளியில வந்துருவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ப்பாங்க. அப்படியே நாட்கள் போயிருக்கும். அவங்களோட பையனும் பொண்ணு என் மருமகளும் வந்து இறந்துருப்பாங்க. ஸோ அவங்களோட பேரனை தான் இவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரிய வந்ததுப்பா. அதே சமயம் அவங்க புருஷனே தேடிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த எல்லா கதையும் சமுத்திரக்கனி சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இந்த எல்லா கதையும் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆயிருக்குங்க. நம்ம பாட்டி எவ்வளோ கோத்ரூ பண்ணியிருக்காங்க, இந்த கிழமை எப்படிலாம் வந்து பாட்டியை ஏமாத்தியிருக்கான் அப்படின்றத நினச்சி ஃபீல் பண்ணி உடனே கால் பண்ணி பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது ரொம்பவே எமோஷனல் ஆகுறாரு. அடுத்த கணமே பார்த்தீங்கன்னா அதாவது தேர்ட் ஹீரோயின் இருப்பாங்க இல்லையா, மாளவிகா கிட்ட சொல்கிறாரு, உடனே வந்து என் தாத்தாவை கண்டுபிடிக்கணும், என் தாத்தா வந்து அவர் என் பாட்டி என்னெல்லாம் அனுபவிச்சாங்களோ அது எல்லாமே அவருக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஸோ அப்போ வந்து சமுத்திரக்கனி என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் தாத்தா வந்து நர்சாப்பூருங்கிற ஒரு காட்டுக்குள்ளே தான் இருக்காரு, அதை தெரிஞ்சுக்கிட்டு நானும் அவரை பார்க்கலான்னு போனேன். பட் ஆனால் அவருக்கு உள்ளே நெருங்கவே முடியல, அந்த காட்டில் என்னால் கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொன்னதுமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீன்லேயே எல்லாருமே அந்த தாத்தாவை தேடி கிளம்பி போயிடுவாங்க. அப்படியே அந்த காட்டுக்குள்ளே இருக்க அந்த அரண்மனையை கண்டுபிடிச்சி உள்ளேயும் போயிடுவாங்கங்க. ஃபர்ஸ்ட் சீனில் வந்து ஒருத்தர் உள்ளே போயிருப்பா இல்லையா, அந்த மாச்சுரி வார்டன், அதே அரண்மனை தான். உள்ளுக்குள்ளே போயிட்டு டே கனகராஜ், டே தாத்தா எங்கடா இருக்க வாடா அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்தி கத்தி கூப்பிட்டுட்டு இருக்காரு. பட் ஆனால் தாத்தா தான் வரவே இல்லை. ஒரு ரூமாக போய் தேடி பார்க்கலான்னு ஒரு ரூம்குள்ளே போனால் அங்கே எக்கச்சக்க பணம் நகை, அதாவது தாத்தா இவ்வளோ காலமாக ஆட்டையை போட்டு வச்சிருந்த மொத்த நகை ஜுவல்ஸ் எல்லாமே ஒரு ரூம்குள்ளே இருக்குது. அதை பார்த்து இவங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட்டு மாடர்ன் மாட்டினார் இல்லையா, அவர் வந்து இவங்கெல்லாம் உள்ளே வந்திருக்கிறது அவர் சவுண்டு கேட்கும் போல என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்திட்டு இருப்பாரு. ஆனால் அவர் கத்துறது இவங்க யாருக்கு அதுக்குமே கேட்டிருக்காது. இவங்களாம் இந்த ரூம்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கப்போ முக்கியமான ஒரு பெட்டி கிடைக்குதுங்க. அந்த பெட்டிக்குள்ளே தான் வந்து அம்மனோட எல்லா நகைகளும் இருக்கும். அந்த பெட்டியை எடுத்துகிட்டு போயிட்டாருன்னா சமுத்திரக்கனி மேலே வந்து பழிய போட்டிருப்பாரு இந்த தாத்தா. அந்த பெட்டி இங்கே கிடச்சிருச்சு, ஓகே நம்ம பிரபாஸ் என்ன நினைப்பாருன்னா இந்த பெட்டியை மாட்டமாச்சு நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிட்டு என் பாட்டிக்கிட்ட சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி எடுக்கலான்னு போவார். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்டன் வந்து தடுத்துருவாருங்க. இங்கேருந்து நீ ஒரு பொருளை கூட யாருமே தொட்டுறாதீங்க, நான் இவ்வளோ நேரம் கத்துனேன் யாருக்குமே கேட்கலையா, ஏதாவது தொட்டிங்க அவ்வளோதான் உங்கள் தாத்தா வந்து அவ்வளோதான் சம்பவம் பண்ணிடுவார், அது நம்ம எரிஞ்சு சாம்பலாக போயிடுவோம், தயவுசெய்து இங்கேருந்து எந்த பொருளையுமே எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி பதத்தோட சொல்கிறாரு. அப்போ பிரபாஸும் பார்த்தீங்கன்னா எங்கே என் தாத்தா, அவனை கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லவும், உன் தாத்தா அவர் எங்கே இருக்காரு, அவர் தான் செத்துட்டாரே அப்படின்ற மாதிரி இங்கே வந்து ட்விஸ்ட்டை உடைக்கிறாரு. என்னது அவர் செத்துட்டாரா, ஆமாய்யா அவர் செத்துட்டாரு, அவரோட அஸ்தி என்கிட்ட தான் இருக்குது, நான் தான் அவரை எரிச்சேன், அவரோட ஒரே ஒரு 500 ரூபாய் நோட்டை திருடினதுக்கே அரண்மனைக்கு வர வச்சு என்னை வச்சு செய்யும் செஞ்சுட்டாரு, நீ இவ்வளோ பொருளெல்லாம் எடுக்கணும்னு நினச்சா உன்னை விடவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இருந்தாலுமே பிரபாஸ் விடுற மாதிரியே இல்லைங்க, கண்டிப்பாக நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அங்கேருந்து பீரோக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரம் தானாக வந்து உயில் வந்து படிச்சுட்டு இருக்கு. அதாவது அந்த உயிலில் வந்து அவர் என்ன எழுதி வச்சிருக்காருன்னா, இங்கே இருக்க எல்லா சொத்துமே வந்து யாருக்குமே சொந்தம் கிடையாது, இது எனக்கு மட்டும்தான் சொந்தம், முக்கியமாக வந்து யாராவது வாரிசு அவன் இவன் வந்தானா அவங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த உயிரில் எழுதியிருக்கு. இது கேட்டதுமே இதெல்லாம் என்னால் மதிக்கவே முடியாது, நான் கண்டிப்பாக அதை எடுப்பேன்னு திரும்பி பிரபாஸ் சொல்ல, மேலே அஸ்திக்குள்ளே அந்த பானைக்குள்ளே தான் அந்த அஸ்தி இருக்கும் இல்லையா, அந்த அஸ்தியிலேருந்து இந்த தாத்தாவோட ஆவி வெடிச்சு வந்து வெளியில் முன்னாடி வந்து நின்னாலுமே பிரபாஸ்க்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை. இந்த தாத்தாவோட ஆவி வந்து என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, நீயா இங்கே வந்தால் நினச்சியாடா, நான் வர வச்சேன்டா, என்னோட ட்ராப்பில் தான் நீ பயங்கரமாக சிக்கி இங்கே வந்திருக்க, நான் இன்னும் இன்னிலேருந்து 3வது அமாவாசைக்கு
நான் முகூர்த்தம் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது இதுக்கப்புறம் செத்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா, இவர் தான் இந்த எல்லா சொத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு. பிரபாஸ் அவங்க தாத்தாவையே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு நார்மலா ஃபோன் பேசிட்டே வெளியே வந்துடுறாருங்க. நான் வெளில போய் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி வந்ததும் பார்த்தீங்கன்னா, இங்க இருந்த டோர் எங்கடா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதாவது அந்த இடத்துல இப்போ வழக்கமா இருந்த டோரே காணோம். இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன் அப்படின்ற மாதிரி அந்த வார்டன் சொல்றாரு. உன் தாத்தா வந்து சாதாரண ஆவியே இல்லை, சைக்கோ ஆவி, சரியான சைக்கோ அவன். நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டு ரொம்ப நாள் ஆகுதுயா, என்னால வெளியவே போக முடியலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. மிஸ் அவர் தப்பிச்சிருப்பாரு. அப்பதான் யோசிக்கிறாங்க, இந்த தாத்தா சாதாரண தாத்தாவே கிடையாது, அவரோட ஏரியால ட்ரெயின் ஓடுற அளவுக்கு பெரிய தாத்தா, பெரிய ஆவி அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கிடையில இந்த தாத்தாவோட ஆவி என்ன பண்ணுதுன்னா, அப்படியே அந்த பாட்டியோட இடத்துக்கு போயிட்டு ஆவியா போய் கனவுல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்குங்க. கங்கம்மா, நான் வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவுல மாட்டிட்டு தவிக்கிறேன், நீ தான் என்னை காப்பாற்றணும், வர அமாவாசை அன்னைக்கு நீ என்கிட்ட தானாவே வந்து சேரணும், வா, அப்பதான் என்னால மறுஜென்மம் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. ஸோ உடனே பாட்டி கண் முழிச்சு எந்திரிச்சு தாத்தா ஞாபகம் வந்துருச்சு இல்லையா, பேரனுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க ஹீரோ கிட்ட, என்னப்பா ஆச்சு, போன விஷயம், தாத்தாவை தேடி போனியா அப்படின்ற மாதிரி கேட்கவும், பிரபாஸும் பார்த்தீங்கன்னா நடந்த எந்த விஷயத்தையும் சொல்லலை. அதாவது தாத்தா உயிரோட இல்லை அப்படின்ற மாதிரி எதையுமே சொல்லாம, நான் இன்னும் தேடிட்டு தான் இருக்கேன் பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. இப்போ தாத்தாவோட ஆவி அங்க போயிருக்குன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா, ஸோ அங்கேருந்து இங்கே வரதுக்கு எப்படின்னாலும் 1 hour ஆகும், நம்ம அதுக்குள்ளே வந்து அந்த கஜானால இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துட்டு நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி போனா, அந்த இடத்துல அந்த கஜானா ரூமே இல்லைங்க, சுடுகாடு தான் இருக்கு. அதாவது இப்பதான் அந்த வார்டன் சொல்றாரு, இது நான் உங்க தாத்தாவை புதைச்ச சுடுகாடாச்சே, அது என்ன இங்க பண்ணுது அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிணம் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. அது வேற யாருமே இல்லை, இந்த தாத்தா தான் பிளான் பண்ணி இங்க வர வச்சிருக்காரு. இப்படியே எரியிற நிலைமையில ஏஞ்சி வருவாரா, எல்லாரும் பாய்ந்து தெரிச்சு ஓடுறாங்க, ரூம்குள்ள போய் ஒரு மூலையில போய் ஒளிறாங்க. இப்படி வீட்டுக்கு போக முடியாம இந்த வீட்டை விட்டு வெளியவே வர முடியாம தவிச்சிட்டு இருக்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஒரு பிளான் பண்றாங்க. அதாவது இந்த கதவை தாண்டி ஒரு கயித்துல வந்து நம்ம தொங்கிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கயிறு மாதிரி கட்டியிருப்பாங்க. அதுல வந்து அந்த ஊர்க்காரர் இருப்பார்ல சீனுன்னு ஒருத்தர், ஃபர்ஸ்ட் நான் போறப்பா அப்படின்ற மாதிரி போவாரு. போற வழியில பாத்தீங்கன்னா நடுவுலயே கரண்ட் ஷாக் அடிச்சு அப்படியே கீழே விழுந்துருவாருங்க. இவங்க எல்லாரும் போய் பார்ப்பாங்க, அப்படியே தீஞ்சு போய் கீழே கிடப்பாரு. அப்பா பாத்தீங்கன்னா உள்ள ஒரு கார் வருதுங்க. என்னடா இது, நம்மளே வெளியில போக முடியாம தவிச்சிட்டு இருக்கோம், யார் வராங்கன்னு பார்த்தா நம்பர் 2 ஹீரோயின் தான். ஏமா இங்க வந்த அப்படின்ற மாதிரி தான் பிரபாஸோட ரியாக்ஷன். நாங்களே வெளியில போக முடியாம இருக்கோம், நீ வேற வந்து நீயும் மாட்டிக்கிட்டியா அப்படின்னு. ஏன் வந்துன்னு கேட்டா, ஏன் என் 3 லட்சம் கொடுக்காம ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா, மரியாதையா கொடுங்க, அதை கேட்டுதான் வந்திருக்கேன், உன் தாத்தா கிட்ட வாங்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. கூட துணைக்கு ஒரு சர்ச்சால வேற அந்த அம்மா கூட்டிட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா பணத்தை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பாத்தீங்கன்னா தாத்தா பார்க்கலான்னு உள்ள போய் அந்த கஜானா ரூம்குள்ளேயும் போயிடுவாங்க. உள்ள போய் எல்லாத்தையும் பார்த்து அசந்தே போயிடுவாங்க. எல்லாத்தையும் நகையெல்லாம் மாட்டிட்டு சந்திரமுகி மாதிரி அந்த கூட வந்தவர் வந்து பாத்தீங்கன்னா காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. சும்மா விடுவாரா நம்ம ஒரிஜினல் பேய் தாத்தா, எல்லாமே அவருக்கு சொந்தமாச்சே. வந்து 2 பேரையும் மிரட்டுன்னு மிரட்டி செஞ்சு விட்டு அனுப்பிச்சிருவாரு. வெளியே வந்ததுதான் ரியாக்ஷன். ஏன்னா அவங்க தாத்தா செத்து போயிட்டாருன்னு அப்பதான் அவங்களுக்கு தெரியவே வந்துச்சு. அப்புறம் என்ன, யாராலுமே வெளியவே போக முடியாது இல்லையா. ஸோ நம்ம செகண்ட் ஹீரோயின் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு, பத்மபூஷன்ங்கிறவர். அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோஸ்ட் எல்லாம் வந்து பிடிக்கிற ஆள் தான். அதாவது என்ன பண்ணுவாருன்னா, ஒருத்தருக்கு வந்து பொசஸ்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஹிப்னோட்டிசம் மூலமாவே சரி பண்ணுவாரு. அதாவது எக்ஸசிசம் தேவையில்லை, அவங்கள வந்து மன ரீதியாவே சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய லெவல்ல இருக்க ஆளு. அவரை நம்ம வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி அவரை வந்து வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அவர் வீட்டுக்கு வந்த அப்புறம் இந்த வீடை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அங்க இருக்க லைப்ரரிலாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரியுது, இந்த தாத்தா வந்து ஒரு சாதாரண ஆளே கிடையாதுங்க. அவர் ஒரு ஹிப்னாட்டிஸ்ட், எக்ஸாசிஸ்ட், அதாவது பிரெயினுக்குள்ளேயே கேம் ஆடுறவர் அப்படின்ற மாதிரி இந்த தாத்தா வந்து கண்டுபிடிக்கிறாரு. அந்த வீட்டில் இருக்க ஃபோட்டோஸாக இருக்கட்டும் சரி, பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒருத்தரை ஹிப்னோடைஸ் பண்ணுற மாதிரி, ஒருத்தரோட மைண்டை குழப்புற மாதிரியே தான் எல்லா விஷயங்களுமே இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்மபூஷன் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னதான் வழி, என்னதான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்கவும், அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து அவர்கிட்ட சாதாரணமாக போராடவே முடியாது, நீங்கள் மைண்டுக்குள்ளே வேற ஒரு உலகத்தை உருவாக்கணும், அந்த உலகத்தில் இருந்துட்டு தான் நீங்கள் இவர்கிட்ட சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி பிரபாஸ் கிட்ட சொல்கிறாரு. நம்ம ஹீரோவையும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையல் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, நீங்கள் ஏதாவது ஒரு கற்பனை பண்ணிக்கோ, அந்த உலகத்துக்கு நீங்கள் போக ட்ரை பண்ணா அப்படின்ற மாதிரி பிரபாஸும் பார்த்தீங்கன்னா ஒரு
பீச்ன்ற ஒரு இடத்த வந்து நினச்சிருப்பாரு. அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாரி போவாரு. பட் ஆனா, அந்த மூலைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, இந்த பேய் தாத்தா விளையாட ஆரம்பிப்பாருங்க. அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, பிரபாஸ இந்த ரூம்க்கு அதாவது இந்த பங்களால இருக்க ஒரு ரூம்க்கு கூட்டிட்டு வந்துருவாரு. பிரபாஸும் எவ்வளவோ ஃபைட் பண்ணுவாரு. அந்த பீச்சுக்குள்ளேயே இருக்கணும், அந்த வெளி உலகத்திலேயே இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனா, பிரபாஸால முடியாது. வேற வழியே இல்லாம பிரபாஸ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேய் தாத்தா இங்க கூப்ட்டுருவாரு. பத்மபூஷணும் வெளியிலருந்து எவ்வளவோ சொல்லுவாரு. "உங்க கண்ட்ரோல்ல இருங்க, அங்க போகாதீங்க" அப்படின்ற மாதிரி. ஆனா, பிரபாஸ் வந்து அந்த இடத்துல கண்ட்ரோல இழந்துருவாரு. அந்த ரூம்க்குள்ள போய் பார்த்தா தான் தெரியுது, தாத்தா வந்து சில நாச வேலைகளெல்லாம் காட்ட முடியாத அளவுக்கு செஞ்சுட்ருப்பாரு. ஸோ, அத பார்த்துட்டு பிரபாஸ் பார்த்தீங்கன்னா, இங்க அலறடிச்சு எந்திரிப்பாரு. இது எல்லாமே பிரெயின்குள்ள தான் நடக்குது. ஸோ, எந்திரிச்சதுமே எல்லாருமே அந்த ரூம்குள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துக்குள்ள தானே போய் இவரு தவம்லாம் பண்ணியிருப்பாரு. ஸோ, எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, பத்மபூஷன் ஒரு ஒரு விஷயமா எடுத்து பார்த்துட்ருக்காரு. இந்த இடத்துலயே நம்ம பேய் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா, பிரெயின்குள்ள போய் பத்மபூஷனோட பிரெயின்குள்ள போய் விளையாட ஆரம்பிச்சுருவாருங்க. "நீ என்கிட்டயே விளையாடுறியா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவரோட பேத்திய வந்து ஆக்சிடென்ட்ல கீழ விழுறா மாதிரி ஒரு பிம்பத்த அவர் மைண்டுக்குள்ள ஏற்படுத்த ட்ரை பண்றாரு. ஆனா, பத்மபூஷனும் எவ்வளவோ ஃபைட் பண்ணுவாரு. இது உண்மை இல்ல அப்படின்ற மாதிரி. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா, நம்ம பேய் தாத்தா அவர் பிரெயின்குள்ள இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நிகழ்றா மாதிரி, அவங்க பேத்தி கீழ விழுறா மாதிரியான ஒரு பிம்பத்த அவர் ஏற்படுத்திருவாரு. ஸோ, அதுல பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து பத்மபூஷன் மனசு உடைஞ்சு போயிடுவாரு. அவருமே அந்த ட்ராப்ல மாட்டிப்பாரு. இந்த நிலைமையில பிரபாஸும் பார்த்தீங்கன்னா, இவன்கிட்ட நம்ம எப்படிதான் ஃபைட் பண்றது? என்னதான் பண்றது? அப்படின்ற மாரி கேட்கவும், அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம பத்மபூஷன் ஒரு புக் எடுத்து எக்ஸ்ப்ளைன் பண்றாங்கங்க. இவருகிட்ட வந்து நம்ம வந்து போராடணும் அப்படின்னாலே, நமக்கு வந்து ஒரு செல்ஃப் ஹிப்னடைஸ் அப்படி இருக்கணும். அதாவது நம்ம உடம்புல இருக்க 7 சக்கரத்தையும் பார்த்தீங்கன்னா, ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். இது நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, பல யோகங்களும், பல ஜென்மங்களும் தேவைப்பட்டிருக்கும். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா, இத ஸ்கிப் பண்ற வகையில இப்போதைக்கு பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட எல்லா உணர்ச்சிகளையும் பார்த்தீங்கன்னா, தள்ளி வச்சிருக்கணும். அந்த மாயையிலேருந்து நம்ம வெளிய வந்திருக்கணும். அப்பதான் வந்து இந்த 7 சக்கரத்தையும் வந்து நம்மளால இயக்க முடியும். அப்படின்ற மாரி படிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பேய் தாத்தா புக்க எரிச்சு விட்டுருவாருங்க. அது மட்டும் இல்ல, அந்த தாத்தாவ ஒரு வழி பண்ணி நல்லா அடிச்சு தொரத்தி வீட்ட விட்டே வெளிய எறிஞ்சிருவாரு இந்த பேய் தாத்தா. இவங்களுக்கு இருந்த ஒரு ஹெல்ப்பும் போயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சமுத்திரக்கனிக்கு பிரபாஸ் கிட்டேருந்து கால் வருது. அதாவது என் தாத்தா வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவுல மாட்டிட்டு முழிக்கிறாரு. நீங்க உடனே பாட்டிய கூட்டிட்டு அதாவது அந்த ஃபாரஸ்ட் நர்சாப்பூர் ஃபாரஸ்ட்ல தான் இவங்க இருப்பாங்க. அந்த இடத்துக்கு வாங்க அப்படின்ற மாரி பிரபாஸ் சொல்ற மாதிரி இருக்கு. இவரும் பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வர போறாரு. ஆனா பாட்டி வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இப்ப சமுத்திரக்கனிய பார்க்குறாங்க இல்லையா? அவங்கள பொறுத்தவரைக்கும் அவரு தான் வந்து எல்லா பொருட்களையும் தூக்கிட்டு ஓடுனவரு. ஸோ பார்த்ததுமே அவங்க வந்து டென்ஷன் ஆயிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிருக்கும். இந்த விஷயத்த வந்து சமுத்திரக்கனி பிரபாஸ்க்கு கால் பண்ணி சொல்றாரு. இந்த மாதிரி வந்து நீ கூட்டிட்டு வர சொன்னல்லப்பா, அவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி கால் பண்ணி சொல்லவும், நான் எங்க கூட்டிட்டு வர சொன்னேன்? அப்படின்ற மாரி பிரபாஸ் கேட்குறாரு. இந்த இடத்துல வந்து பேய் தாத்தா செமையா வேலை காமிச்சுட்டாரு. அவரு தான் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி பாட்டிய கூட்டிட்டு வரட்டும் அப்படின்ற மாரி பேசியிருப்பாரு போல. ஆனா இந்த வேலைய பிரபாஸ் பார்க்கல. பிரபாஸ்க்கு செம்ம ஷாக்கு. இப்ப பாட்டி உயிருக்கே ஆபத்தான நிலைமையில இருக்கிறதுனால பிரபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன்னா, அவரு ரொம்ப உயிருக்குயிரா இருக்க பாட்டி இல்லையா? இவ்ளோ நாள் இந்த வீட்டுக்குள்ளேயே மாட்டிட்டு இருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கார் எடுத்துட்டு செம்ம ஃபாஸ்ட்டா வெளியில போறாரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கே ரீச் ஆயிடுறாரு. எப்படின்னே தெரியல. அங்க உள்ள ஹாஸ்பிட்டல் கிட்ட போயிட்டு நம்ம சமுத்திரக்கனிக்கிட்ட கேட்குறாரு. "என்னதான் ஆச்சு பாட்டிக்கு? இப்ப எப்படி இருக்காங்க?" அப்படின்னு. ஆனா ட்விஸ்ட்ட பாருங்க. அவர் இருக்கிறதோ, அவர் பேசுறதோ அவங்க கண்ணுக்கு தெரியவோ, கேட்கவோ எதுவுமே கிடையாது. இப்பதான் பேய் தாத்தா உன்ன ரிவீல் பண்றாரு. "நீ இதுவரைக்கும் உண்மையாவே வெளியில வந்துட்டேன்னு நெனச்சியா? அதுதான் இல்ல. உனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசைய காமிச்ச நீ இன்னும் இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கிற" அப்படின்ற மாரி அப்ப திருப்பியும் பார்த்தீங்கன்னா, அதே வீட்டுக்குள்ள இருக்கிற மாரி ரியலைஸ் பண்றாரு. இந்த பேய் தாத்தா மறுஜென்மம் எடுக்கணும்னா, இந்த அமாவாசை நாள்ல இந்த பாட்டியோட உயிர் போகணும். அதாவது இந்த அம்மாவோட பத்தினின்ற உயிர் போகணுன்றதுனால, அதனால தான் இந்த தாத்தா இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு போல. இத கேட்டதுமே பார்த்தீங்கன்னா, பிரபாஸ்க்கு செம்ம காண்டாகுது. அதாவது இந்த பேய் தாத்தா வந்து மறுஜென்மம் எடுக்கணும்னா, அந்த தாத்தாவோட பத்தினி, தர்ம பத்தினி அவங்க மனைவி பார்த்தீங்கன்னா, இந்த அமாவாசை நாள்ல இறக்கணும். இதுதான் இந்த தாத்தாவோட பிளான். அதனால தான் அவங்கள மனச வீக் ஆக்குற மாரி அடிக்கடி அவங்க கனவுகள்ல போய் இவரு பேசி தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாரு. பாட்டியும் பார்த்தீங்கன்னா, பயங்கர டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு இருப்பாங்க. இத புரிஞ்சுகிட்ட பிரபாஸ் பார்த்தீங்கன்னா, செம்ம டென்ஷன் ஆகுறாரு. இப்ப பிரபாஸும் பார்த்தீங்கன்னா, இந்த தாத்தா ஏன் மறுஜென்மம் எடுக்கணும்னு நினைக்கிறாரு? இருக்கிற எல்லா செல்வத்தையும் பார்த்தீங்கன்னா, அனுபவிக்கிறதுக்காக தானே. இப்போ கையில ஒரு நெருப்பு பந்தத்த எடுத்துட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா, செம்ம கோவத்துல உள்ள இருக்க
பணக்கட்டுல பார்த்தீங்கன்னா நெருப்பு வச்சுடுவாரு. பேய் தாத்தா ரூ. 500னாலே விட மாட்டாரு. இவ்ளோ பணக்கட்டு எரியுதுன்னா விட்டுருவாரா? டக்குன்னு இந்த இடத்துல வந்து ஒரு மைண்ட் ப்ளே பண்றாரு. பிரபாஸோட மூளைக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, இப்ப பிரபாஸ் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா மாதிரியும், அங்க பாட்டியோட கால்ல நெருப்பு வச்சிருக்கா மாதிரியும் அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. இப்ப பிரபாஸ் வந்து எமோஷனலா என்ன பண்ணுவாரு? பாட்டியோட காலுக்கே நம்ம நெருப்பு வச்சுட்டோமே அப்படின்ற பதட்டத்துல பார்த்தீங்கன்னா, அந்த நெருப்ப வந்து அணைச்சிருவாரு. ஆக்சுவலா பிரபாஸ் பார்த்தீங்கன்னா, இந்த அரண்மனைக்குள்ள தான் இருக்காரு. அந்த பணத்த வந்து எரியறத வந்து தடுக்கிறதுக்காக தான் இந்த தாத்தா வந்து இந்த மைண்ட் பிளேவ பண்ணியிருப்பாரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் பிரபாஸ் பார்த்தீங்கன்னா, நல்லாவே ரியலைஸ் பண்றாரு. நான் ஹாஸ்பிட்டலுக்கே போல. நான் போனதா நெனச்சதே ட்ராப்பு தான். நான் இந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன். அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, டக்குனு தாத்தா இன்னொரு மைண்ட் பிளேவ போட்டாரு. டக்குனு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இப்படி மாறி மாறி ஹாஸ்பிட்டல்ல இருக்கா மாரியும், இந்த அரண்மனையில இருக்கா மாதிரியும் மாறி மாறி வந்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலே அவரோட நினைவு நிக்குது. அங்க பாட்டிக்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவுறாரு. சில பேய்கள்லாம் வந்து அந்த பாட்டியோட உயிர எடுக்க வரா மாதிரி அவருக்கு தோணுது. அதாவது தோணுதுன்னு இல்ல, அந்த பேயே தான் வந்து இந்த பாட்டியோட உயிர வந்து எடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அது வந்து அவர் மைண்டுக்குள்ள வர்றதால, "நான் உன்ன விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன் பாட்டி. நான் உன்ன பாத்துக்கிறதுக்காக இங்கே தான் இருப்பேன்." அப்படின்ற மாரி அங்கேயே உட்கார்ந்துடுறாரு. அப்படியே அவரோட கையில ஒரு சக்திய உருவாக்கி, அந்த சக்திய வச்சே பார்த்தீங்கன்னா, அந்த உருவத்துக்கு சரியான ஒரு அடி பறந்து போய் குடுக்குறாரு. இந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய ட்ரோல் உருவம், அதாவது அந்த தாத்தாவும், அந்த மந்திரவாதி எல்லாமே இணைஞ்சிருந்தது இல்லையா? அது அப்படியே கீழ விழுந்துடுது. இந்த இடத்துல இந்த படமும் முடியுதுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ல நெறைய மூவிஸ் இந்த மாதிரி அப்லோட் பண்ணுவோம்.